அதாவது முன்னாடிலாம் பத்திரிகை நண்பர்கள் வந்து முகத்துக்கு நேராக சரி இந்த கேள்வியை கேட்டால் கொஞ்சம் ஒரு சங்கடப்படுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி சில கேள்விகள் கேட்காம இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கேட்போம் அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை கேட்டுடுறாங்க. அப்படி இன்றைக்கி ஒருத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க அப்படியே திக்கு முக்காடி போயிட்டார் ஒரு மனுஷன். பாவமாக இருந்துச்சு. நமக்கே ஒரு மாதிரி என்னம்மா மூஞ்சிக்கு நேரம் அப்படி கேட்டுவிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ன கேட்டாங்க, யார்கிட்ட கேட்டாங்க? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான் இன்றைக்கி நம்ம காகிதம் இல்லத்து அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டில் தான் செல்வ பெருந்தகை அவர்களும் பேசுகிறார். அப்போ என்ன சம்பவம் ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த மாதிரி மரியாதை செலுத்துறதுக்காக அவர் போகிறாரு. திமுக தொண்டர்கள் ஆல்ரெடி திமுக தலைவர் வர்றாருன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஒரு போனோடனே துரோகி துரோகி துரோகின்னு கத்திவிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரா, வந்தோடனே நம்ம ஆளு கேள்விக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணார். ரொம்ப நாளாக கூடவே இருந்துட்டு திடீர்னு போயிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு பேசாமல் விட்டுருக்கலாம் நம்ம ஆளுங்க. டக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா, நம்மால் திடீர்னு போனதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, டபக்குன்னு ஓடி போயிட்டீங்கன்ற ஒத்துக்கிறீங்க இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னா ஒரு சிரிச்சா இருப்பாருங்க. செல்வ பெருந்தகை அவர்களே திக்கு முக்காடிய தருணம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம நண்பர்கள். டப்புன்னு மூஞ்சிக்கு நேரம் கேட்டு விட்டுருது. என்ன நினைப்பாங்க, வருத்தப்படுவாங்களே, பாவம் பார்க்குறதே கிடையாது. ஏங்க திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வருத்தங்களும் சங்கடமும் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அவங்க கூடவே இருக்காங்க நட்பு ரீதியாக. திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? சொல்றதை கேளுங்க. இருங்க ஒரு நிமிஷம். விட்டுட்டு போன வருத்தங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். இது செட்டில் ஆகும். அதனால இதை கூர்மைப்படுத்த வேணான்றதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லோரும் விட்டுட்டு போனோங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது கெட்டது. இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை அப்படின்றத அஃபிஷியலாகவே திமுக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட பேசினாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு சமூக பிரச்சனைக்காக வேணால் நாங்கள் குரல் கொடுப்போம், ஆனால் காங்கிரஸ் இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. ஏன்னா மன வருத்தம் இருக்குது, அப்படி ஒரு பெருந்தன்மையாலாம் நாங்கள் வந்து இதை பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கேட்டால் அவர் வழக்கமாக என்ன சொல்லுவார், இதெல்லாம் தேசிய அரசியல் மேலிடம் தான் முடிவு பண்ணோம், நம்மள்கிட்ட வந்து நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸ் ராஜா, நம்மக்கிட்ட கேட்கவே கூடாது அந்த கேள்விலாம் அப்படின்ற மாதிரி வழக்கமாக அந்த கார்டு தான் ப்ளே பண்ணுவார். அதே கார்டை ப்ளே பண்ணியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். ஏங்க அவங்களுடைய கட்சி அவங்களுடைய முடிவு, நான் என்ன சொல்ல முடியும்? இது எங்க ஹைகமாண்ட் வில் டேக் திஸ். இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அவங்க இந்தியா கூட்டணியிலிருந்து அவங்க வெளியில் போகிறாங்க, கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய விஷ், அவங்களுடைய பார்வை. இதுக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற நான் இதில் கருத்து சொல்ல முடியாது. ஓகே.